பிரெக்னன்சி டெஸ்ட் சம்மந்தப்பட்ட வீடியோவில் நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, நான் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு லைன் தான் காட்டுச்சு. பட் 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு டபுள் லைன் காட்டுது. ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டா இல்லை ப்ரெக்னென்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட் பார்க்க முடியுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து நீங்கள் இப்போ மார்னிங் செக் பண்ணுறீங்க, ஒரு சிங்கிள் லைன் மட்டும் காட்டுது, அதாவது வந்து ஃபியூ ட்ராப்ஸ் யூரின் விட்டோன்னே சிங்கிள் லைன் காட்டுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 செகண்ட் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 நிமிஷத்துக்கு மேலே கூட வெயிட் பண்ணக்கூடாது. ஓரளவு நீங்கள் வந்து யூரின் ட்ராப்ஸ் ஒரு 5-6 ட்ராப்ஸ் விட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் உடனே வந்துடும். அதுக்கப்புறம் 2வது லைன் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட 2வது லைன் வர்றதுக்கு ஒரு சில வினாடிகள் ஆகும். ஃபஸ்ட்டு லைன் உடனே வந்துட்டு மெதுமெதுமாக தான் 2வது லைன் வரும். அப்படி வந்துச்சுன்னா வந்து நீங்கள் கன்ஃபார்மாக பாசிட்டிவ். அந்த 2வது லைனும் ஃபஸ்ட்டு லைனும் சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 100% பாசிட்டிவ். நீங்கள் உடனே டாக்டரை பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் லைன் வந்து மெதுவாக வருது, ஆனால் ரொம்ப லேசாக இருக்குது, ரொம்ப லேசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கீங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து வெயிட் பண்ணி திரும்ப டார்க்காக வருதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி. இது வந்து எந்த மாதிரி வரும்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் இல்லாட்டினா கூட ஒரு நிமிஷத்துக்குள்ள, அதாவது 45 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்துடும் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில். ஸோ இப்போ நீங்கள் வந்து 1 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டீங்க. அந்த கிட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் என்ன ப்ரெக்னன்சி கிட் வாங்குறீங்களோ அதுக்கு பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி வந்து யூரினில் செக் பண்ணணும், எத்தனை ட்ராப்ஸ் விடணும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு மோஸ்ட்லி எல்லா ப்ரெக்னன்சி கிட்லேயுமே பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரெக்னன்சி கிட்டில் எவ்வளோ செகண்ட் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் 1 மினிட், மோஸ்ட்லி 30 செகண்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ 1 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து 2வது கோடு லேசாக கூட தெரியல, சுத்தமாக தெரியல, ஒரு லைன் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த கிட்டில் நீங்கள் வச்சுட்டு போயிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு வந்து யதார்த்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு 2வது லைன் இருக்குது அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக நெகட்டிவ் தான். ஏன்னா 2வது லைன் இந்த மாதிரி எதனால லேட்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசனால இருக்கும். ஒன்று வந்து நம்ம யூரின் விட்டுருக்கோம்ல, அந்த யூரின் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆனனால நமக்கு வந்து அந்த செகண்ட் லைனில் பட்டு தெரிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த யூரின் வந்து எவாப்ரேட் ஆகிருக்கும், அதாவது அந்த யூரின் நம்ம போட்டது அது ஆவியாகி அந்த லைன் மேலே படிஞ்சு நமக்கு வந்து அந்த மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ஃபெயிண்ட் லைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெள்ளை கோடாக தெரியும், அதாவது ஒன்று ரெட்டாக உடனே வந்துடும் இல்லையா, இன்னொன்று வந்து வெள்ளை கலரில் ஒரு கோடு மாதிரி தெரியும். அப்படி வந்தாலும் நெகட்டிவ் தான். இல்லைன்னா 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு 2வது லைன் வந்து லேசாக பிங்காக வந்தாலும் நெகட்டிவ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு 5 டே உங்களுக்கு பீரியட் வருதான்னு பாருங்கள். பீரியட் வரலைன்னா திரும்பி நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு நெகட்டிவ்னு வருது, பீரியடும் வரல, 40-45 நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து டாக்டரை போய் பார்க்குறது தான். ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கழிச்சு எனக்கு வந்து செகண்ட் லைன் காட்டுது, இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு உடனே காட்டணும். ஒரு 30 செகண்ட்லேயே அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 45க்கு மேலே தாண்டாது. கரெக்டாக 10 செகண்ட் 15 செகண்ட்லேயே உங்களுக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சு 2வது கோடு நல்லா பிங்காக தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் தெரியுது அப்படின்னா அது கண்டிப்பாக நெகட்டிவ் தான். ஸோ வெயிட் பண்ணி செக் பண்ணலாம், இல்லை டாக்டரை பார்க்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ 2வது லைன் ரொம்ப நேரம் கழிச்சு காட்டுது அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிட்டிவ் கிடையாது. ஸோ அதுக்காக தான் வீடியோ. என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்